என்னடா இது பிக் பாஸ் வீடு இளவு வீடு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் வந்து பிலீவ் பண்றீங்க? இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஏன்னா பாரதி கமருதீன் போனதுக்கப்புறம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இளவு எடுத்து போய் எல்லாம் வந்து தலையில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு மிச்சர் தின்னுட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சூப்பர்ரா! இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பிக் பாஸை. நிறைய பேருக்கு இதனாலே பைத்தியம் முடிச்சிடும். சைலண்ட் டிஸார்டர் வந்து பைத்தியம் முடிச்சிடும் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய விஷயங்கள் லைவில் நடந்துச்சு. அதை பற்றி தான் ஒன்று ஒன்றா பேச போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை கீப் ஆன் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ அன்சீனில் ஒரு ப்ரொமோ வந்துச்சுல்ல, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கும்போது வினோத் வந்து ஒரு வார்த்தையை வந்து விடுறாரு. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது, டர்ட்டி ஆகுது அப்படிங்கிறது நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம். அதாவது உன் வயசை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவருடைய வயசை பற்றி பேசும்போது உனக்கு 40 வயசு இருக்குன்ற மாதிரி கலாய்ச்சி வார்த்தைகள் கொஞ்சம் தடித்து கானா வினோத்து கொஞ்சம் எல்லை மீறுகிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் டைட்டில் தூக்கி நாங்கள் வேறு எதாவது கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன். குறிப்பாக திவ்யாவோடைய பிஆர்ஸ், அதாவது சூனிய கிழவியுடைய பிஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாயோடைய பிஆர் வந்து ரொம்ப அதிகமாக இதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு. ஏண்டா இத்தனை நாளாக வந்து வாயை கிளியே பேசுனதே திவ்யா தான் உள்ள வீட்டுக்குள்ளே. இப்போ கானா வினோத் பேசுகிறாருன்றாங்க. அப்போ இவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்த திவ்யா அப்புறம் டைட்டில் வின்னர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒன்று தோணுது இல்லை. ஸோ இந்த சீசனில் வந்து ஏதோ ஒன்று ஒரு எஃபர்ட் போட்டு அவ்வளோ தூரம் வந்திருக்குது கானா வினோத் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் ரியலாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொடுக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் விஜய் டிவி சாண்ட்ராவுக்கும் அரோராவுக்கும் சபரிக்கும் கொடுக்கறதுக்கு பயங்கரமாக உத்வேகத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிடிவாயோடைய பிஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கானா வினோத் வந்து அரோராவை தள்ளி விட்டாரு நேற்று, அந்த சிவப்பு ட்ரெஸ்லேருந்து கீழே தள்ளி விடுவார்ல, அது இன்னைக்கு காலைல லைட்டாக அடிச்சிட்டார் டப்புன்னு. அடிச்சோடனே ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவரெல்லாம் ஒரு மனுஷனா, இவர் பாருங்கள் ஹானஸ்டாகவே இல்லை, இவர் பிஆர் வச்சிருக்காரு, இப்போ பிஆர்ஓ ரேகான்ட்டார், சரியா பிஆர் வச்சிட்டாருன்ட்டாங்க. டேய் பிஆர்ஓ வேற பிஆர் வேறடா. பிஆர்னா ஒரு திவ்யா வச்சிருக்காரு பிடிவாய், அதுதான் பிஆர். இவர் வச்சிருக்கிறது பிஆர்ஓ. பிஆர்ஓனா மேனேஜிங், அதாவது இவங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் அவர் வரலனாலும் அவங்க தான் பிஆர்ஓ. திவ்யாவுக்கு 3 மாதம் முடிஞ்சால் பிஆர் முடிஞ்சிச்சு. அடுத்து அவங்களுக்கு பிஆர்ஓ பார்க்குறவங்க யாராவது வருவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிஆர்ஓ இருக்காங்க, பிஆர் இருக்காங்க. பட் இவருக்கு பிஆர் இல்லை, பிஆர்ஓ மட்டும் இருக்காங்க. ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து இப்போ நாளைக்கு ஒரு நடிக்கிறேன் அப்படின்னா நடிக்கிறதுக்கு ஒரு மேனேஜர் நம்ம போல அந்த மாதிரி தான். இத்தனைக்கும் அவங்க வந்து சிஸ்டர் தான் கானா வினோத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன தான் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணாலும் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க கானா வினோத் தான் வந்து தூக்கிட்டு வரணுன்ட்டு. அதனால் நீங்கள் வந்து தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார், பார்த்தீங்களா? யார் நோட் பண்ணீங்க? பாரு இருந்தால் பாரு தான் வின்னராக இருப்பா அப்படின்ற மாதிரி. பிரவீன் ராஜா அதுக்கு வந்து அப்படி இப்படின்னு இருந்தான், சரியா? இது வந்து சாண்ட்ரா அந்த சைடு உட்காந்துட்டு இருக்கும்போது நடந்துச்சு. அதுதான் இங்கே ஹைலைட்டே. உடனே சாண்ட்ரா வந்து வினோத்துக்கும் விக்கலுக்கு தான் நல்ல பேர் இருக்குது, அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து வரும்போது அவங்க பார்த்துட்டு வருவாங்கல்ல, அப்போ வந்து வினோத்துக்கு விக்கல், ஏன்னா விக்கல் அப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான், விளையாண்டுட்டு இருந்தான். அதனால் அவங்க சொல்கிறது அது ஓகே தான். பட் இவங்க அப்படி சொல்கிறது, அதாவது உள்ளே இருக்கிறவங்களும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்றைக்கும் திவாகர் பார்வை பற்றி பேசிகிட்டு இருந்தனாலாம் வெசல் வாஷிங் அப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, ரொம்ப நாளும் பாத்திரம் போடுவீங்க இந்த வீட்டில் பாருங்கள், அவருக்கு ரொம்ப டார்கெட் பண்ணி பாத்திரம் போடுவீங்க, நான் தான் கழுவிட்டு இருந்தேன், திவ்யா நீங்கள் வேணா கொடுங்க நான் போய் கழுவுறேன்றார். திவ்யா அப்போ இல்லை நான் என் பதில் நான் கழுவிக்கிறேன் அப்படின்ட்டுருச்சு, சரியா? அப்போ இன்னமும் அந்த வீட்டில் பாருவோடைய அந்த ப்ரீதிங் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். இன்னும் சில பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, சில பேர் டைட்டில் வின்னர்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஓகே. அதாவது பாரதி கமருதீன் கூட இருந்தது மட்டும் தூக்கி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷீ டிசர்வ் ஃபார் டைட்டில் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஷீ லிவ்டு ஃபார் த ஷோ, ஷீ ரன் த ஷோ அப்படிங்கிறது தான் பயங்கரமாக நமக்கு தெரியும். அதனால் அது ஒன்றும் பெரிய நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம பார்க்குறவங்களுக்கே அது வந்து ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கனி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? அதில் பார்வதி ரியல், சாண்ட்ரா வந்து ஃபேக் அப்படின்றத தோல் வச்சுருக்காங்க. அதாவது பார்வதி என்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவா, அவள் என்னை பிடிக்காத மாதிரி தான் பண்ணுவாள், என்னை பிடிக்கணும் மாதிரி ஏதாவது வந்து பண்ண மாட்டா, எப்பவுமே ராவாக இருப்பா, ரியலாக இருப்பா. ஆனால் சாண்ட்ரா அப்படி கிடையாது. கனி உங்களை நான் வெளியே இருந்து பார்க்குறப்ப உங்களை கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி நோட்டிட்டு வந்துட்டா, ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே எனக்கு எஃபர்ட் போடல, என்னை வந்து பின்னாடி வந்து பேசிக்கிட்டு என்னை பின்னாடி குத்திட்டு தான் இருந்தா. ஸோ பார்வதி கூட நம்பிடலாம், ஆனால் சாண்ட்ராவை நம்ப முடியாது. பாரு தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் அப்படின்ற மாதிரியான, அதாவது ரியல் அப்படின்றத கனி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக உடச்சி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? நம்ம தான் அப்போ இருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம்ல, இதுதான் டைமென்ஷன் கேமு. ஸோ டிஆர்பி ஏற்றுறதுக்கு நான் 98ல் பாரதி தூக்குவேன்னு நினச்சேன். நானும் நினச்சேன் 98ல் பலியடா பண்ணுவானுங்க. நான் 98th டேவே தூக்குறது அப்படிங்கிறது நிஜமாவே இவனுங்க அந்த 2 வாரத்தில் வேறு யாராவது டைட்டில் வின்னர் கொண்டு வரணுங்கிறது தான் அடி போடுறானுங்க. அதுலேயும் குறிப்பாக சாண்ட்ரா மேலே அவங்களுக்கு ஒரு கண்ணு இருக்குது, ஏன்னா மலையாளி அந்த ஒரு இது. அப்புறம் சபரி பிரவீன் மென்னனுக்கு ரொம்ப க்ளோஸு, அவனை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இன்னொன்று இந்த உத்தமி, உலக உத்தமி அரோரா,
ஏன்னா இவ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவளை. ஏன்னா இவ வந்து ஐட்டம் தான். அதனால் எப்படினாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவளையும் வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பிக் பாஸ் எப்படி இருந்த பிக் பாஸ் ஐட்டங்காரியையும் ஃபேக்காக நடிக்கிறவங்களையும் நல்லவன் ஞானிமே நடிக்கிறவங்களும் ப்ரொமோட் பண்ணுறாங்களே என்று பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ என்னதான் இருந்தாலும் காணா வினோத்துக்கு தான் டைட்டில் அப்படிங்கிறது மக்கள் வந்து முடிவில் இருக்காங்க. அதை ஒட்டைக்கிறதுக்கு எந்த பிஆராலும் முடியாது, எந்த பிடியாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லுங்கள்.